Hello friends, நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹியூமன் ஃபிசியாலஜி. அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைஜஷன் அப்படின்னா என்ன? இப்போது டைஜஷன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இப்போது எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸுக்கும் பேசிக் நீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபுட் இல்லையா? அந்த ஃபுட்டில் என்னெல்லாம் இருக்கும்? கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், லிப்பிட்ஸ் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும், விட்டமின்ஸ் இருக்கும். ஸோ இந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாம் இது எல்லாமே என்ன சொல்லுவோம்? கார்போஹைட்ரேட்ஸை, ப்ரோட்டீன்ஸை, லிப்பிட்ஸை எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தே ஆர் கால்ட் மேக்ரோ மாலிகுல்ஸ். அப்போது இந்த காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்டன்சஸ் அப்படியே நம்ம பாடியில் என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்சார்பிள் ஃபார்முக்கு நம்மளால் கொண்டு வர முடியாது. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸை இந்த ஒரிஜினல் ஃபார்மில் நம்மளால் எடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த சப்ஸ்டன்சஸ் என்ன ஆகணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் சப்ஸ்டன்சஸாக என்ன செய்யணும் அப்படின்னா பிரேக் ஆகணும். இப்படி சிம்பிளாக நமக்கு பிரேக் ஆனால் தான் நம்ம பாடியால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அப்சர்வ் பண்ண முடியும். அப்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ் ஒரு சிம்பிள் அப்சார்பிள் ஃபார்முக்கு நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் மாற்ற ப்ராசஸுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைஜஷன். ஓகேவா? அப்போ வாட் இஸ் டைஜஷன்? ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ் இன்டு சிம்பிள் சப்ஸ்டன்சஸ் இஸ் கால்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைஜஷன். ஒரு அப்சார்ப் ஃபார்முக்கு நம்ம சிஸ்டம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மாற்றணும். இப்போது ஒரு ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிமெண்டரி கெனாலும் அதோட ரிலேட்டான ஆக்சசரி டைஜஸ்டிவ் கிளான்ஸும் வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போது அலிமெண்டரி கெனாலுக்கு கீழே என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கல் கேவிட்டி. பக்கல் கேவிட்டிக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓரல் கேவிட்டி. ஓகேவா? ஸோ பக்கல் கேவிட்டி, ஈசோஃபேகஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டொமக், இன்டெஸ்டைன். இது எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னா அலிமெண்டரி கெனாலுக்கு கீழே வரும். இப்போ இன்டெஸ்டைன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டெஸ்டைனை நம்ம ரெண்டாக பார்க்கலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைன், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா லார்ஜ் இன்டெஸ்டைன். அப்போது இன்டெஸ்டைனில் ஒன்று வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு கீழே டியோடினம், ஜிஜினம், இலியம். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன் கீழே நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா டியோடினம், ஜிஜினம், இலியம். டியோடினம், ஜிஜினம், இலியம். லார்ஜ் இன்டெஸ்டைன் கீழே என்ன பார்ப்போம் அப்படின்னா சீக்கம், கோலன் அண்ட் ரெக்டம். ஓகேவா? அப்போ அலிமெண்டரி கெனாலுக்கு கீழே என்னெல்லாம் வருது? பக்கல் கேவிட்டி, ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், இன்டெஸ்டைன். இன்டெஸ்டைனை ஸ்மால் இன்டெஸ்டைனும் லார்ஜ் இன்டெஸ்டைனும் பிரிக்கிறோம். அப்போ டியோடினம், ஜிஜினம், இலியம். லார்ஜ் இன்டெஸ்டைன்கிறது சீக்கம், கோலன், ரெக்டம். ஆக்சசரி டைஜஸ்டிவ் கிளான்ஸ். ஆக்சசரி டைஜஸ்டிவ் கிளான்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட salivary glands, liver, gallbladder and pancreas. ஸோ இதுதான் இந்த லெசனில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைஜஷன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ் ஒரு சிம்பிள் அப்சார்பிள் ஃபார்முக்கு மாறுறதுக்கு பேர் டைஜஷன். இந்த டைஜஷனை பண்ணுறதுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டமில் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோன்னா ஒன்று அலிமெண்டரி கெனால், இன்னொன்று வந்து ஆக்சசரி டைஜஸ்டிவ் கிளான்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ அலிமெண்டரி கெனால் கீழே என்னெல்லாம் வரும்? பக்கல் கேவிட்டி, ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், இன்டெஸ்டைன். ஆக்சசரி டைஜஸ்டிவ் கிளாண்டு கீழே எது வரும்? salivary gland, liver, gallbladder, pancreas. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இப்போது அலிமெண்டரி கெனால் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். அலிமெண்டரி கெனால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மவுத்லேருந்து ஆரம்பித்து ஏனஸ் வரைக்கும் முடிகிற இந்த டியூபுலார் ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அலிமெண்டரி கெனால். அப்போ அலிமெண்டரி கெனாலில் நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா ஃபோர்கட், மிட்கட், ஹின்கட்டுன்னு நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபோர்கட்டுக்கு பேர் ஸ்டோமோடியல் ரீஜியன், மிட்கட்டுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீசென்டரான் ரீஜியன், ஹின்கட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரோட்டோடியல் ரீஜியன். அப்போது இந்த ஃபோர்கெட்டு அப்படிங்கிறது நம்ம மவுத் டு ஏனஸ்ன்னு சொன்னோம். அப்போ இந்த ஃபோர்கெட்டில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மவுத், பக்கல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னா ஃபோர்கெட்.
அதே மாதிரி மிட்கட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஸ்டொமக், இன்டெஸ்டைன் அப் டு கோலன் வரைக்கும் உள்ளது எல்லாமே என்னது அப்படின்னா மிட்கட். இதே நம்ம ஹின்கட்னு சொன்னோம் அப்படின்னா கோலன், ரெக்டம், ஏனஸ், இது இவ்வளவும் என்ன அப்படின்னா ஹின்கட். அப்போது ஒரு அலிமெண்டரி கெனால் அப்படிங்கிறது ஒரு டிபியூலார் ஸ்ட்ரக்சர். நம்ம மவுத்லேருந்து ஆரம்பித்து ஏனஸ் வரைக்கும் போய் முடிகிறது தான் என்னது அப்படின்னா அலிமெண்டரி கெனால். இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கிறோம்? ஃபோர்கட்னும் மிட்கட்னும் ஹின்கட்னும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பிரிச்சுக்கிறோம். இந்த அலிமெண்டரி கெனால் என்ன டெர்மலின் ஆரிஜின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்கட்டும் ஹின்கட்டும் எக்டோடெர்மலின் ஆரிஜின், மிட்கட் வந்து என்ன அப்படின்னா எண்டோடெர்மலின் ஆரிஜின். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மவுத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் நம்மளோட ஓரல் கேவிட்டி, மோபிள் லிப்ஸ் இல்லையா, நம்மளுடைய வென்ட்ரல் சைட்னா முன்பக்கம். அப்போது நம்ம லிப்ஸ் ஓப்பன் பண்ணால் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா அதான் நம்மளோட ஓரல் கேவிட்டி, இல்லைனா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பக்கல் கேவிட்டி. அப்போது அங்கே நம்ம டீத் பார்ப்போம், டங் பார்ப்போம், நெக்ஸ்ட் வந்து பேலட் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பேலட் பார்ப்போம். பேலட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேலட்டில் 2 பார்ட்டாக நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதை பிரிச்சுக்கிறோம். ஒன்று வந்து ஹார்ட் பேலட், இன்னொன்று வந்து சாஃப்ட் பேலட். ஹார்ட் பேலட்னா என்னது? முன்பக்கத்தில் இருக்கக்கூடியது. நம்ம இந்த லட்டுக்கு சொல்லக்கூடிய லா சொல்லுவோம் புரியுங்களா? ஸோ அது வந்து ஹார்ட் பேலட். அதே இது சாஃப்ட் பேலட் அப்படிங்கிறது முடியும் போது நம்ம சொல்லுவோம், தமிழுக்கு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்த டச் பண்ணும்போது அது என்ன பேலட் அப்படின்னா சாஃப்ட் பேலட். அப்போ ஹார்ட் பேலட்டுங்கிறது ஆன்டீரியர் பார்ட்டு, அதே இது சாஃப்ட் பேலட் அப்படிங்கிறது போஸ்டீரியர் பார்ட். அப்போது நம்மளுடைய சாஃப்ட் பேலட் முடிகிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஃபிங்கர் லைக் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹேங்கிங் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யுவல்வா. ஓகேவா? ஸோ அப்போ பேலட்டுங்கிறது ஒன்று வந்து ஹார்ட் பேலட், இன்னொன்று வந்து சாஃப்ட் பேலட். ஹார்ட் பேலட்டுங்கிறது நம்மளோட ஆன்டீரியர் பார்ட், சாஃப்ட் பேலட்டுங்கிறது நம்மளுடைய போஸ்டீரியர் பார்ட். போஸ்டீரியர் பார்ட் முடிவில் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் நான் என்ன சொன்னேன்? யுவல்வா. இந்த சாஃப்ட் பேலட்டை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா சாஃப்ட் பேலட்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து அப்பர் பார்ட், இன்னொன்று வந்து லோவர் பார்ட். அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா முன்னாடி வந்து என்ன பைப் வரும் அப்படின்னா விண்டு பைப் வரும், பின்னாடி தான் என்ன பைப் வரும் அப்படின்னா ஃபுட் பைப் வரும். அதனால தான் சாஃப்ட் பேலட்டை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அப்பர் பார்ட் அது நாசோஃபாரிங்ஸ், அது எங்கே போய் முடியும் அப்படின்னா நேசல் சேம்பர்ஸில் போய் முடியும். லோயர் பார்ட் அப்படிங்கிறது ஓரோஃபாரிங்ஸ், அது எங்கே போய் முடியும் அப்படின்னா ஓரல் கேவிட்டியில் போய் முடியும். சரியா? ஸோ நாசோஃபாரிங்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரீஜியனில் தான் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஒன் பேர் ஆஃப் யூஸ்டாச்சியன் டியூப் இஸ் ப்ரெசன்ட் இன் எங்கே அப்படின்னா நாசோஃபாரிங்ஸ். ஓகேவா?